Berapa? Dia mana yang mana? Yang ada sekolah? Sekolah. Tiga? Sekolah. First of all, எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள். போலீஸ் ஸ்டேஷன் வந்து எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறத வச்சுக்கு காரணம் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது தெரியும். எவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் வராங்க, என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் பிரச்சனை வராங்க, என்ன நடந்தது, அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போட்டாங்க அவங்களோட லைஃப் எப்படி பாதிக்கப்படும், எப்படி வழக்கு போடுறாங்க, என்னென்ன புகார் வருது, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். புரியுதா? இது இப்போ தான் நீங்கள் ஒன்று உங்களே பேசிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்கூல் செகண்ட் ஸ்கூல் தேர்வு இருக்குங்க. இது வந்து பிளேஸ் குட்டியே இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்வு எல்லாம் கிடையாது. ஒரு அச்சீவ் பண்ணிருக்கு. எல்லாமே நம்மளுடைய ஸ்கூலில் எல்லாரோட டாப்பாக இருக்குது. மற்றெல்லாம் கம்பேர் பண்ணுறது டாப்பாக. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய அதிகமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் போகணும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லுறதா நாங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மரியாதை செய்யணும். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அடுத்த நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்து உங்களோட புது சர்ச்சையாக இருக்குன்னு உங்களுக்கு அதாவது பார்த்து சொல்லணும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லணும். புரியுதா? வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவும் மறந்துடாதீங்க. அவங்க தான் உங்களோட ஒரு இனிஷியேட் பண்ணது, அவங்க தான் உங்களை ஆரம்பிச்சது. எல்லாமே அவங்க தான். நீங்கள் வந்து அடுத்த கட்டம் இப்போ வந்து 10th +2 முடிச்சுட்டு உங்களுக்கு பேச முடிய போச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து என்ன ஆக போறீங்கன்றதை நீங்கள் தேடி போய் படிக்க வேண்டிய காலம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் காம்படிட்டிவ் வேல்யூ. நிறைய போட்டிகள் இருந்தால் உலகம் நீங்கள் வந்து நிறைய படிக்க வேண்டிய நிறைய என்ன இருக்குது, நிறைய படிக்கணும். என்னெல்லாம் ஆக போகிற நினைக்கிறீங்களா அது ஆகணுன்னாக்கா நீங்கள் நிறைய படிக்கணும். இந்த அரசு பள்ளியில் நம்ம படிச்சுட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய படிச்சுட்டா நமக்கு வந்து நிறைய போட்டி சவால் வந்து இனிமேல் தான் இருக்குது. தனியார் பள்ளியில் படித்த பசங்க, நிறைய வேறு ஏதாவது டியூஷன் படித்த பசங்க, நிறைய நாலேஜ் பசங்க, நிறைய அவங்களும் நம்ம நிறைய போட்டி போடணும். போட்டி போட்டு நிறைய போட ஆரம்பிச்சோம்னா நம்ம போட்டி போட்டுனா தான் நம்ம போக வேண்டிய கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இதே அரசு பள்ளியில் படித்து தான் நானும் வந்து இதை செய்ய நிறைய பேர் வந்து எனக்கு காம்படிஷனில் நிறைய பேர் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நம்ம பீட் பண்ணாக்கா அவங்களோட நம்ம அதிகமாக நம்ம வந்து ஓடும். ஒரு ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் ஓடி ஜெயிச்சு நீங்கள் ஓடி வந்துருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறையா நீங்கள் ஓட வேண்டியது, நிறைய ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். போலீஸ் சார்பாக போலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டு நாங்கள் ஃபஸ்ட் அவங்க கூட்டு நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டு காரணம்னாக்கா எல்லாமே உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து சம்மந்தம் கொடுப்பீங்க. இப்போ வாழ்க்கையில் போலீஸ்ன்றது வந்து என்னன்னாக்கா ஜஸ்ட் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சினிமா தேட்டரில் பார்க்குறதுலாம் கிடையாது. எல்லா விஷயத்துலையும் போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெல்ட் ஆகணும். நிறைய விஷயத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களை நாங்கள் இன்வெல்ட் ஆகணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி தான், எந்த விஷயமா போனாலும் சரி தான், ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உங்கள் மேலே ஏதாவது கேஸ் ஏதாவது வழக்கு ஏதாவது இருக்குதா ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு அரசாங்க வேலைக்கு போகிறீங்கன்னாக்கா பெரிய ஸ்கூலில் படிச்சுங்க, என்ன படிச்சு திருநாள் கோயிலில் படிச்சுங்க. அந்த ஸ்கூலில் இப்போ சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரலான்னு வாங்க. எதுக்காகனாக்கா உங்கள் மேலே இருக்கிற கேஸ் இல்லை. நீங்கள் காலேஜ் படிக்கும் போது நீங்கள் நேரில் வச்சுக்கணும், காலேஜ் படிக்கிறவங்க நேரில் வச்சுக்கணும். எந்த வித புதும் செய்யலாம், அதாவது எந்த விதத்தில் வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வரலாம். புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வரலாம், வேறு மூலியமாக வரலாம், வேறு எது வரலாம். தவறான பாதைக்கு நீங்கள் போகல, தவறான பாதைக்கு நீங்கள் அந்த பாதைக்கே போகக்கூடாது. இது நம்முடைய லட்சியம், நம்முடைய பார்வை எல்லாமே வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்களா, இன்ஜினியர் ஆக போகிறீங்களா, இல்லை வேறு யாராவது யூபிஎஸ் ஆக போகிறீங்களான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் மனசில் வச்சுட்டு போகணும். அந்தந்த லெவலுக்கு போகிறதுக்கான வழியாக அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி வைக்கணும். முக்கியமாக பேரண்ட்ஸை மறந்துடக்கூடாது, அப்பா அம்மா தான் நம்ம வழிகாட்டு. சரியா? ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே பண்ணிங்கப்பா. அப்படியே ஸ்டால் போட்டுருக்கேன், ஸ்டால் போட்டு தான் பார்க்கலாம். இது கொடுத்துட்டோம், ஸ்டால் போட்டு. ஓகே. பெண்கள் தான் இல்லை ஃபஸ்ட்டு எல்லாம் முதல்ல வராங்க. பெண்கள் எதுவுமே வந்து யாருமே சமைச்சிக்கல. வாழ்க்கையில் வந்து கொண்டு போகிறோம். அவங்க சாப்பிட்டு தான் எல்லாமே நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு போட்டோ எடுத்துக்கலாம்.
டாக்டர் ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லை ஒரு பெரிய அரசியல் வரைபடம் அமைக்கலாம். ஸோ இப்போவே அதனால் வந்து சொல்லலாம். சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுமா வீட்டில் சாப்பிடுறது இல்லை அடுத்து சாம்பார். நீங்கள் சாப்பிடுவாங்க. இப்போ தைரியம் உண்மையிலே வந்து இந்த பாராட்டெல்லாம் வந்து அவங்க தான் அவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு தான் உங்களை வந்து பொறுமையாக உங்கள் வேலையெல்லாம் வாங்காமல் நீங்கள் தொடர்பெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்காங்கல்ல பார்க்க சேர்ந்துறாங்களா